அன்பு நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது வணக்கம். நான் தான் திருச்சி எம் சீனிவாசன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம் ஆருயிர் அண்ணன் உலக மகாநாயகன் சிவாஜி அவருடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். இது அண்ணன் சிவாஜியோடைய மிக முக்கியமான ஒரு படம். இதையும் செல்வி ஜெயலலிதா தான் கூட நடிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த ஜெயலலிதா சிவாஜி படத்தை தொடர்ந்து இப்போ நான் போட்டுட்டு வரதுக்கு காரணம் அதுதான். அந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு நல்ல நல்ல கேரக்டர் அண்ணன் சிவாஜி கொடுத்துருக்காருன்றது இந்த மக்கள் பார்க்கணும். அதனால் அந்த அம்மாவால் அவருக்கு என்ன பிரயோஜனம் கிடச்சிச்சு, பிற்காலத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் போடுறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற படம் அண்ணன் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களில் ஜொலித்தவர், சுதந்திர போராட்ட வீரர்களாக ஜொலித்தவர், வரலாற்று நாயகர்கள், அதாவது நமது நாட்டின் சரித்திரத்தை சொல்லக்கூடிய மன்னர்கள், அந்த மாதிரி படங்களில் நடித்தது, புராண படங்களில் நடித்தது, காமெடி நகைச்சுவை படங்களில் நடித்தது, வில்லனாக நடித்தது, இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம். எல்லாமே செஞ்சவர். ஆனால் அவர் சில கமர்ஷியல் படங்களும் பண்ணியிருக்கார். அதுதான் முக்கியம். கமர்ஷியல் படங்கள்னால் ஃபார் எக்ஸாம்பிள் தங்கச்சுரங்கம், வைர நெஞ்சம், ராஜா, இந்த மாதிரி சில படங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கும். படம் நல்லாயிருக்கும். அதுவும் அண்ணனுக்கு கை வந்த கலை தான். அதுலேயும் பிச்சு பிச்சு உதறினவர் தான். அப்பேற்பட்ட ஒரு படத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த படம் என்ன படம்? ராஜா. அது ஜெயலலிதாவுக்கு அருமையான ரோல் கொடுத்தார் அண்ணன். ஒரு சிஐடி படம். என்ன ரொம்ப அற்புதமாக இருக்கும் படம். ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் நல்ல மியூசிக்லாம் பிரமாதமாக இருக்கும், பாட்டு பிரமாதமாக இருக்கும், அண்ணன் நடிப்பு, அந்த படம் போகிற வேகம், கிளைமாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். அன்பு நண்பர்களே, அண்ணன் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நம்மளை நம்பி வந்தவங்கள கைவிட மாட்டார். அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய அற்புதமான ஒரு நல்ல குணம். ஏன்னா பழி வாங்குகிற மனசெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. சின்ன பிள்ளை மாதிரி, குழந்த மாதிரி அவர் மனசு. அவர் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தனக்கு மனசில் என்ன படுதோ அதை தான் செய்வார். அதில் ஏதாவது யோசனை பண்ணி இந்த மாதிரி இப்போ அந்த காலத்தில் இந்த மாதிரி இவன் செஞ்சான், இவனை இந்த நேரம் வரும்போது போட்டு தள்ளணும், அப்படிலாம் ஒரு மனசே அவருக்கு வராது. அப்படியே மறப்போம் மன்னிப்போம் போயிட்டே இருப்பார். அதனால தான் அவர் ஒரு குழந்த மாதிரியே இருந்துட்டு போயிட்டார். அதனால தான் எங்களுக்கும் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிரிமினல்ஸ்லாம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மக்கள் மத்தியில் நடிக்கிறவங்களெல்லாம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்றைக்குமே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். நிறைய பேர் இருக்கானுங்க, இன்னைக்கு வரைக்கும் இருக்கானுங்க. ஆனால் சிவாஜியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சினிமாவில் மட்டும்தான் நடிக்க தெரியும். நிஜ வாழ்க்கையில் நடிக்கவே தெரியாது. மனசில் உள்ளதை பட்டதை பேசுவார். ரசிகர்களை கூட சமயத்தில் கோச்சிக்குவார். உங்கள் வேலை என்னவோ அதை போய் பாருங்கப்பா, என்னப்பா குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இப்படி எனக்காக நிற்கிறீங்க, அலைகிறீங்க, அப்படிலாம் கூட மூஞ்சியை காட்டுவார். உடனே ரசிகர்களை அவர் மதிக்க மாட்டுறாரு, அதனால தான் அப்படி இப்படின்னு சில முட்டாள்கள் பேசுவானுங்க. முட்டாள்கள், புத்திசாலி பேச மாட்டான். முக்கியமாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் நண்பர்களே. நமது திருச்சி பாலக்கரை சிவாஜி சிலையை அண்ணனோட பிறந்தநாள் 1/10/2024 வருது. அதற்கான கோர்ட்டு மூலமாக நான் போய் கேஸ் போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தேன். எம்எல்ஏலாம் அதுக்கு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியானார். கலெக்டர்கிட்டலாம் கூப்பிட்டு போனார். எல்லாம் பண்ணி
அதே கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அதை வந்து அப்படியே கொஞ்சம் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கார். அவர்கிட்ட கூட கடைசியாக ஆளை வச்சு பேசி எல்லாம் பண்ணியாச்சு. முதலமைச்சர் வந்து அமெரிக்கா போயிருக்காரு. வந்த உடனே நாங்கள் ஒரு 2 நாளுக்குள்ளே அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம். இந்த 1/10/2024க்குள்ளே கண்டிப்பாக திறந்துடலான்னாங்க. மாநகராட்சி மேயர்கிட்ட கூட கோரிக்கை வச்சார் நம்ம அண்ணன் ரெக்ஸு. அவரும் சொன்னார், அமைச்சர்கிட்ட பேசிட்டேன், KN நேருக்கிட்ட திறக்க போகிறோம் அப்படி இப்படின்னாரு. எல்லாம் வந்தேன், வீடியோ கிளிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டேன். இது வரைக்கும் ஆனால் மூச்சு இல்லை, அப்படியே தான் இருக்குது. கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்குது. இவங்களை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நல்ல ஒரு ரோசமுள்ள ஜென்மங்களாக இருந்தால் நம்ம வந்து ஒரு தடவை சொல்லலாம், இல்லை 2 தடவை சொல்லலாம். ஒன்றுமே இல்லைன்ற போது நம்ம அந்த ஜென்மங்கள்கிட்ட வந்து செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி ஊதி ஊதி என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? அந்த அவரோட ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது. ரொம்ப அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க. திருச்சி சிவாஜி சிலை திறக்கப்படலைன்னா கூடிய சீக்கிரம் விபரீதம் தான் நடக்க போகுது. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. வந்து யாராக இருந்தாலும் இது பொருந்தும். அதனால் அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப வேதனைப்படுத்திகிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் வேதனைப்படுத்துகிறத நிறுத்திக்கங்க. நல்லபடியாக அந்த சிலையை தரங்க. அவர் ஒன்றும் தேச துரோகி இல்லை, தீவிரவாதி இல்லை. இந்த நாட்டுக்காக தமிழ்நாட்டோட பெருமையை உலக அளவில் பரப்புனவர். சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒவ்வொருத்தரையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினவர். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞன். எல்லாத்துக்கும் மேலே தமிழன். தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆட்சி நடக்குது அப்படிங்கிறீங்க, திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க. ஒரு திராவிடனை வந்து இப்படி அவமானப்படுத்துறது உங்களுக்கு மனசாட்சிக்கு விரோதமாக இல்லையா? சொல்லுங்கள், விரோதமாக இல்லையா? என்னையா அவர் தப்பு பண்ணார்? ஏன் அவரை வச்சுக்கிட்டு அவமானப்படுத்துறீங்க? எத்தனை வருஷம் அவமானப்படுத்துவீங்க? ஏன்னா 14 வருஷம் ஆச்சியா? இன்னுமா வச்சுக்கிட்டு அவமானப்படுத்திங்க? சே, என்னத்தை சொல்கிறதுனே தெரியல எனக்கு. எத்தனை தடவை தான் உங்கள்கிட்ட வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறது. கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்தாச்சு. என்னையா இப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் நியாயமா? மனசாட்சிப்படி நடங்கய்யா. கொஞ்சமாவது அப்போ தான் நல்லது நடக்கும். என்ன, வாங்க பார்ப்போம். நம்ம இந்த படத்தை, ராஜா படத்தை பார்ப்போம். 1972 இந்த படம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு படம் ராஜா, அடுத்தது ஞான ஒளி, அடுத்தது பட்டிக்காடா பட்டணமா, அடுத்தது தர்மம் எங்கே, அடுத்தது தவப்புதல்வன், அடுத்தது வசந்த மாளிகை, அப்புறம் நீதி. 7 படம் ரிலீஸ். 7 படத்தில் தர்மம் எங்கே தவிர மீதி எல்லாம் வெற்றி படம். ராஜா, ஞான ஒளி 100 நாள், பட்டிக்காடா பட்டணமா, வசந்த மாளிகை 175 நாள் மினிமம் சில்வர் ஜூப்ளி, தவப்புதல்வன் 100 நாள், நீதி 100 நாள். அப்புறம் என்னையா 7 படத்தில் 6 படம் பயங்கர வெற்றி படம்னா இந்த சாதனையெல்லாம் எவனாலும் செய்ய முடியாது. செஞ்சாதான் சரித்திரமும் கிடையாது. இருந்ததுன்னா கொண்டு வாங்க, நிரூபிங்க, காட்டுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் மீசையை எடுத்துக்கிறோம். இதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வாங்க அண்ணனை பார்ப்போம். மிஸ்டர், போலீஸ்காரனை விரோதம் பண்ணிக்காதே, நண்பனாவும் பழகாதே, பொறுமையா. தம்பிக்கு பின்னால் வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? வான்னா வரணும், இல்லைன்னா சத்தம் போடுவேன். ஹலோ, யார் பேசுறது? என் பெயர் ராஜா. ராஜா, உனக்கு இந்த போன் நம்பர் எப்படி கிடைச்சது? என் கையில டென்னிஸ் ராக்கெட் இருக்கு. அது உங்க மிஸ்டர் விஸ்வம் கொடுத்தார். எப்ப இந்த பேட்டை உங்ககிட்ட கொடுத்தார்? டென்னிஸ் கிளப்ல விளையாடும் போது. ஓஹோ, அப்புறம் மிஸ்டர், இப்ப எனக்கு வர வேண்டியது 5000 rupees, 5000. கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ஹோட்டல் மெரினாவுக்கு இன்னும் 1/2 மணி நேரத்துல போ. ரூம் நம்பர்
ஆபத்தான வேலைக்கு தான் விஸ்வம் என்ன அனுப்பிச்சான்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு அழகான இடத்துல அழகான உங்களை சந்திப்பேன் நான் நினைக்கவே இல்லை. வந்ததும் வியாபாரத்தை முடிச்சுட்டு வெளியே போகணும், அதான் உங்க வேலை. அவ முகத்துல இருக்கிற அழகு வார்த்தை இருக்காதுன்னு விஸ்வம் சொல்லவே இல்லையே. அந்த விஸ்வம் என்ன சொல்லி அனுப்பிச்சார்? அந்த பொண்ணு தங்கச்சல மாதிரி இருந்தாலும் மரியாதை கொடுக்கறேன்னு கோச்சுக்காத, முதல்ல உட்காரலாமான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்தை ஆரம்பின்னு சொன்னான். பரவாயில்ல பரவாயில்ல, சொல்றத நின்னுகிட்டே சொல்லலாம். அப்போ எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துட்டா? என்னது? 5000, 5000. ஏற்கனவே டேபிள் மேல வச்சிருக்கேன். முதல்ல செய்தியை சொல்லுங்க, அப்புறம் பணத்தை எடுத்துக்கங்க. முதல்ல நான் பணத்தை எடுத்துக்கிறேன், அப்புறம் செய்தியை சொல்றேன். உங்களுக்கு பரவாயில்லையே, நான் உங்களை நம்பலன்னு நினைச்சுக்காதீங்க. ஆனா அதே சமயம் நான் ஒரு பேராசுக்காரன்னு முடிவு பண்ணிடாதீங்க. என்ன அழகான பெண்களை என்ன தப்பா நினைச்சா என் மனசு ரொம்ப சங்கடப்படும். வேணா உங்களுக்காக இந்த பணமே இல்லாம நான் செய்தியை சொல்றேன். இலவச உதவியை நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். சீக்கிரம் சொல்லுங்க, விஸ்வம் என்ன சொல்லி அனுப்பிச்சார்? தான் வலையில மாட்டிக்கிட்டாலும் காரியத்தை கரெக்டா முடிச்சுட்டேன்னு சொல்ல சொன்னார். ஆல் ரைட், நீங்க போகலாம். அப்போ பார்க்க மாட்டீங்களா? என்னது? காரியம் முடிஞ்சிடுச்சார். எது? விஸ்வம் சம்பந்தப்பட்டது. என்ன சொல்றீங்க? வைரங்க, நான் உங்களை புத்திசாலின்னு நினைச்சேன், நீங்க என்ன முட்டாள் நினைக்கிறீங்களே. நான் இது சம்பந்தம் இல்லாத ஆளா இருந்தாலும் விஸ்வம் எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா செஞ்சுட்டேன். இதுக்காக அவன் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருந்திருக்கலாம். பரவாயில்ல, நீங்க சரின்னா எனக்கு இதே போதும். வைரம்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்கோங்க. 1, 2 குறைஞ்சா அப்புறம் நான் தேடுனாலும் கிடைக்க மாட்டேன். நில்லுங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, என்ன நம்புறவங்க நான் எப்பவுமே மோசம் செய்யறது இல்லை. இதனுடைய விலை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 70 இருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும். இவ்வளவு பெரிய தொகை இருந்துமா உங்க மனசு மாறல? அதுதான் ராஜா, செய்யறது ஸ்மக்லிங் தான், இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை இருக்கும். இவ்வளவு பெரிய வேலைன்னு தெரிஞ்சிருந்தா 50,000 ரூபாய் கேட்டிருப்பேன். ஏன்னா வைரத்தால தானே வைரத்தை அறுக்க முடியும். பரவாயில்ல, இப்ப இந்த வைரத்தை வச்சு இன்னொரு வைரத்தை பார்த்து. ஆமா, உங்க உண்மையான பெயர் என்ன? ராஜா. தொழிலுக்கு வச்ச பெயர்? ராஜா. ஏதாவது மாத்து பெயர்? ராஜா. ஆமா, என் பேரை அடிக்கடி கேக்குறீங்களே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஜோக் அடிக்கிறீங்களா? எனக்கு பிடிக்கல. ஆமா, இதுக்கப்புறம் எங்க போக போறீங்க? நான் இந்த மெட்ராஸ் விட்டு ஓடிட போறேன். ஏன்னா நான் ஜோக் அடிச்சா உங்களை மாதிரியே இந்த மெட்ராஸ் போலீஸ் பிடிக்கிறது இல்ல. அப்போ 10,000 ரூபாய் கொடுத்தா மெட்ராஸ் விட்டுட்டு என்னோட வர முடியுமா? 10,000? நீங்க நீங்க ஒன்ற சொல்லல. இப்பதான் முகத்துல உள்ள அழகு வார்த்தையில வருது. ஓகே ஓகே ஜி. சரி, அப்ப ஞாயிற்றுக்கிழமை காலையில சரியா 10 மணிக்கு நந்தி துக்கத்துல வந்து என்ன சந்தி. வெள்ளி, சனி, ஞாயிறு. இன்னும் 3 நாள் இருக்கு. ஏன் இன்னைக்கே போலாமே? எனக்கு வேற வேலை இருக்கு. உங்களை பார்க்கறத தவிர இனிமே எனக்கு வேற வேலையே இல்லை. ஹலோ, தேங்க்யூ. ராஜா. நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், வரும் வழிதோறும் உந்தன் முகம் பார்த்தேன். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன், வரும் வழிதோறும் உந்தன் முகம் பார்த்தேன். காலம் கடந்தான் என்ன ராஜா, காதல் கவிதை சொல்லு ராஜா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பெட்டி கொஞ்சம் சோதனை போடணும், வரீங்களா? திஸ் வே. நோ தேங்க்ஸ். வைரங்கள் என்னாச்சு? கோட்ல இருக்கு. குட்
ஆஃப்டர்நூன் சார். உங்களுக்கு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிருக்கேன். ஐ வில் டேக் இட் சார். செக் பண்ணலாம். உன் பேர் என்ன? ராஜா. டேய், ஐயா கேட்கிறார பதில் சொல்ல வேணாம். மூஞ்சில குத்திய மடையா. பாத்தீங்களா, நல்லா தூங்குறாரு. மிஸ்டர் குமரேஷ் ஓதுவார். குமரு. என்ன குமரு குமரு விடாதீங்க. அப்புறம் எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சுன்னா குமுரு குமுருன்னு குமுறிடுவேன். என்ன ராஜான்னே கூப்பிடுவேன். ஓகே ராஜா, உன் பேர்ல உள்ள சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சு. இனிமே நீ எங்க கூட்டத்துல ஒருத்தன். ஆமா, ஜெயில் கம்பி அறுத்து தப்பிச்சே, அது எப்படி கைக்கு அடக்கமா ஒரு ரம்பம் நடுராத்திரில செவுத்து கோழி கரு கருன்னு சத்தம் போடும்ல, அதுக்கு தகுந்தாப்புல நாம சரு சருன்னு கம்பி அறுத்துற வேண்டியதுதான். தப்பி வெளியே வரும்போது வழக்கப்படி ஒரு இன்ஸ்பெக்டர், 2 கான்ஸ்டபிள் வருவாங்க. முதல்ல இன்ஸ்பெக்டர் வருவார். இப்படித்தான் தப்பி. சபாஷ் ராஜா, சபாஷ். மார்வெலஸ், சூப்பர். நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. இது என்ன போக போக பாரு. ஆனா ஒண்ணு, இப்படி ஆகி ஏதாவது நடக்கும், நீ பக்கத்துல இருந்து கிளாப் பண்ணு. சாரி மை டியர் சன். தேங்க்யூ. பரிச்சை இல்லவா? ஹலோ. எஸ், என்ன பாபு? வியாபாரத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டேன் பாஸ். குமார் இன்னும் 3 மணி நேரத்துல பணத்தோட அங்க வந்து சேரும். வெரி குட். அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஆபத்தா? அது என்னவே முடியாது. அது என்ன இருக்கு? நாய் அவனை கடிக்காதுன்னு தான் நாய்க்கு வெறி பிடிச்ச எஜமான் பாக்குமா? மகனாச்சே சொல்றியா? எங்க ஒருத்தர் கையில தெரியும். குமார் அதை எடுத்துட்டு போறான். சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவோம். உங்களுக்கு நம்பிக்கை அதிகம், அவங்கிட்ட நானே அதிகம். 10 வருஷத்துக்கு மேல எங்க குரூப்ல அவன் விசுவாசமா வேலை செய்யணும். அழகான பெண்ணு இருக்க வந்தா விசுவாசம் பெருசா தெரியுமா? இல்ல ராஜா, அப்போ குமாருக்கு காதலிக்க வேண்டிய வயசு தானே? ஆமா, அடிக்கடி அவன் ஒரு டான்ஸ் பண்ண சந்திக்க போவான். மை டியர் சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அள்ளி கொடுக்கிற முதலாளியை விட அள்ளி அணைக்கிற காதலியினுடைய பேச்சுக்கு தான் மதிப்பு அதிகம். ஒரு கையில லட்சக்கணக்கான பணம், இன்னொரு கையில லட்சணமான காதலி. தட்ஸ் ஆல். ராஜா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? எக்ஸ்பர்ட். எப்படா ராத்திரி வரும் ராத்திரி வரும் காத்துக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ராத்திரியும் வந்தாச்சு. அப்புறம் நீயும் என் பக்கத்துல வந்துட்ட. அப்புறம் விளக்கையும் அணைச்சாச்சு. அப்புறம் அப்புறம்
கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பான். தயவு செய்து யாரும் இந்த இடத்தை விட்டு வெளியே போக கூடாது. இங்க பெரிய கொள்ள நடந்திருக்கு. அதுல பங்கெடுத்தவங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறதா எங்க சந்தேகம். எங்க சோதனைக்கு அப்புறம் தான் நீங்க வெளியில போகலாம். நிறுத்துங்க. எல்லாரையும் சோதனை போட வேண்டிய அவசியமே இல்லை. இன்ஸ்பெக்டர், திருட யாருன்னு எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிக்கிறேன். அரஸ்ட் பண்ணி கொடு. ஜீப்பை நிறுத்து. கீழே இறக்கு. Attention! இது என்ன தெரியுமா? ரிவால்வர். கான்ஸ்டபிள்ஸ், இப்ப நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். நான் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு சுடுவேன். யாரும் திரும்பி பார்க்காம ஓடணும். யாராவது திரும்பி பார்த்தா 2வது குண்டு உங்க மேல பாஞ்சிடும். எஸ் ரெடி? 1, 2, 3. Run! உன்னை பார்த்ததும் உண்மையான போலீஸ் அதிகாரி நினைச்சு பயந்தே போயிட்டேன். பாபு, நீ சொன்ன பிரகாரம் அந்த பெட்டியை ஜான்சன் கிட்ட சேர்த்துட்டேன். வெரி குட். இதோ உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, சேஞ்ச் பண்ணிக்க. தேங்க்யூ ராஜா. உன்னை நான் பாஸ் கிட்ட கூட்டிட்டு போறேன். தேங்க்யூ வெரி மச். ஹலோ, மார்வலஸ் பாபு, மார்வலஸ். இந்த வேலைக்கு நான் உனக்கு எவ்வளவு பரிசுகளை தரலாம்? மீட் ராஜா. ஓ, நீதானா ராஜா? 6 மாசமா நாம போட்டிருந்த இந்த பெரிய திட்டகிரமா முடிச்சது இந்த ராஜா தான். இவெல்லாம் இந்த காரியமே முடிச்சிருக்காரு பாஸ். எக்ஸலென்ட், எக்ஸலென்ட் ராஜா. நீ இப்படியே தொடர்ந்து பல திட்டங்களை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு எங்க இடம் தருவேன் தெரியுமா? இங்க. நீ இந்த இடத்தை பிடிச்சிட்டா என்னைய பிடிச்ச மாதிரிதான். யூஆர் கரெக்ட் சார். சீக்கிரம் உங்களுக்கு பிடிச்சாரு. நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை, அதனால கேன்சர். எனக்கு முன்னால யாருமே சிகரெட் பிடிக்க கூடாது. சாரி. சிகரெட் லைட் கேமரா உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்குல்ல? இவன் தான் கள்ளக்கடத்தல் தலைவன்.
இவன் நாகலிங்கம். எஸ் எஸ், இவன் நாகலிங்கம். இவனை நான் 15 வருஷமா தேடிட்டு இருக்கேன். கடந்த 5 வருஷமா இவரை பத்தின எந்த செய்தி எனக்கு கிடைக்கல. செத்துதான் ரிப்போர்ட் கூட வந்தது. இவனை நேர்ல பாத்தியா? நேர்ல பார்த்தா போட்டோ எடுத்தேன். ராஜா, இவங்கிட்ட தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்கு. கணக்கு? இப்ப என்ன சொல்ற? நீ ஒரு அடி மூச்சா. நீ சொல்றது உண்மைன்னா இதோட ராஜாவோட கதை முடிஞ்சிருக்கு. இல்லனா ஏன் முடிக்க போற? சாவை உனக்காக காத்துக்கிட்டு. ராஜா, உண்மையை சொல்லு. உன் பேரன் ராஜா. ராஜாவா? இன்னும் என்னென்ன பேர் இருக்கு சொல்லு. சொல்றேன் சொல்றேன். என் பேரு ராஜா இல்ல. என் பேரு ராஜா இல்ல. என் பேரு ராஜா இல்ல. Get up. Come on, get up. Get up. Come on, get up. உன் பேரு ராஜா இல்ல. சேகர். சந்தர். எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டா. அவன் 100 பேர் இருந்தா நமக்கு நல்லதா இல்லையா? சார், நேரம் ஏழை முடிச்சிருக்கு. போகமா? இதுல யார் அடையாளம் காட்ட சொல்றேன்? ஏம்மா, உன்னால உன் மகனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிச்சிடுறேன். இப்ப கண்டுபிடிச்சிடுறேங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என் பக்கத்துலயே இரு. ஏம்மா, கண்ணு கொஞ்சம் சரியா தெரியலையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப வேணும்னாலும் ஊசியில நூல் கொடுத்துடுவேன். அப்போ உன் மகன் உன் கண்ணுக்கு தெரியலையா? எல்லாமே தெரியுது. இவன் பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்படியே என்னை அடிச்சு அடிச்சு உடம்பெல்லாம் புண்ணாக்கிட்டாங்க. இப்பவே காட்டு. இவன் கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் தாங்க என் மகன். இவன் தான் என் மகன். என்ன பார்த்து பேசு. என் மகன் போல இருக்கிற நீ இப்படி என்ன மரியாதை குறைவா பேசலாமா? இந்த கிழவியும் ஒரு மகனுக்கு தாய் தான். நீ ஒரு மகனுக்கு என்ன 2 மகனுக்கு தாயா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இவன் உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தான்? இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். இவன் என்ன கொன்னுடுவான். பாரும்மா, உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க. நீ எந்த உண்மையை சொல்ல நினைக்கிறியோ அதை தைரியமா சொல்லு. ஐயா பெரியவங்க, உங்க தைரியத்துல பேசுறேன். நான் எழுதான், ஆனா அது என் தப்பில்லை. நான் யார சுத்தி காட்டுறேனோ அவன் தான் உன் மகன்னு நீ சொன்னா உனக்கு 1000 ரூபாய் தரேன்னு இந்த ஆளை எனக்கு ஆசை காட்டினான். என்னடா சொல்ற? பிறந்த நாட்டிலே சாகணும்னு சிங்கப்பூர்ல இருந்து ஓடுங்க. நிக்கிற அத்தனை பேரும் ஒத்த மிஞ்சக்கூடிய நடிகை. அந்த அம்மா ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி, ஒரு போலீஸ் உளவாளியோட அம்மா. சட்டத்தை பாதுகாக்க சாவைய மதிக்காத ஜென்மங்களோட வாழ்ந்தவ வாழனவ. அவ எப்படி என் பக்கம் பேசுவா? பாஸ், இப்ப நமக்கு தெரிய வேண்டிய உண்மை, ராஜா ஒரு போலீஸ் அதிகாரியா இல்லையாங்கிறதா. அந்த உண்மையிலதான் நம்ம வாழ்வே அடங்கி இருக்குது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க பாஸ். உண்மையை நானே வரவழைச்சிருந்தேன். நான் சொல்றது பொய்னா எனக்கு சுட்டு கொண்டுடுங்க. ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு சந்தர்ப்பம் பாஸ். நிச்சயம் சந்தர்ப்பம். விடுங்க அவனை.
ஆணையா கேட்கிறேன். இவங்க உன் அம்மா இல்ல. எத்தனை தடவை சொல்லணும்? நீ ஒரு தடவை சொல்லு போதும். எங்க அம்மா இல்ல. ஆவியா நிக்கிற ஒரு தாயை எப்படி அடிக்கிறீ? அதனால நீ என்ன சாதிக்க போற? இன்னுமா புரியல? ஆதரவு கொடுக்க ஒரு மகன் வருவானுதான். இந்த வழியில நிச்சயமா நீ நிரூபிக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. சந்தா, கமிஷனர், கேரளா ஐஜிக்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அதை நான் சொல்லக்கூடாது. சொல்ல வைப்பேன். சொல்ல முடியாது. சொல்லுங்க. என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். உங்க கடமை நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க. எங்க கடமை நாங்க உண்மையை வரவழைப்போம். சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாங்க தர்ம கைது செய்யலன்னா அது எங்களுக்கு ஆபத்து. நாங்க தெரிஞ்சுட்டோம். அதனால இந்த இடத்தை விட்டு யாரும் தப்பாதபடி போலீஸ் காவ சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். என்ன நம்பிக்கையில மட்டும் தனியா வந்து தர்மலிங்கத்தை கைது செய்ய முடியும்னு நினைச்சீங்க? விஸ்வாமி என் கூட இருக்கிறாரே. விஸ்வாமி, நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஜம்பு, நீயா இங்க எங்க வந்த? தெரிஞ்சே சாவின் வாசல நுழைஞ்சிருக்கேன்னா நிச்சயமா அதுக்கு காரணம் உண்டு. அன்னைக்கு நீயும் நானும் நண்பர்களாயிருந்தோம். ஆனா இன்னைக்கு நானும் நீயும் விரோதி. இருந்தாலும் இப்ப நான் உனக்கு உதவி வந்திருக்கேன். சொல்லு. இப்போ உயிருக்கு ஆபத்து. என் உயிருக்கு ஆபத்து என்ன? 15 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர்ங்கிற போலீஸ் அதிகாரியை கொலை செய்ய சொன்ன நினைவு இருக்கா? எஸ். அப்ப நம்ம கார் டிக்கில ஒளிஞ்சுகிட்டு இருந்தானே பாபு, அவன் தான் அவருடைய மூத்த மகன் சந்தன். அதோ நிக்கிறானே ராஜா, அவருடைய இளைய மகன் சீக்ரெட் போலீஸ் அதிகாரி. அவங்க 2 பேருக்கு நடுவுல நிக்கிறாளே, அவங்க தான் அவங்களுடைய தாய். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் பல நாளா ராஜாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட ஒண்ணு. அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து உன்னை பழி வாங்க வந்திருக்காங்க. நான் அன்னைக்கும் உனக்கு உதவி செஞ்சிருக்கேன், இன்னைக்கும் உதவி செய்ய வந்திருக்கேன். தேங்க்யூ. பாபு, ராஜா, முன்னால வாங்க. அந்த அம்மா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தா இவங்க 2 பேரையும் சுட்டு தள்ளுங்க. நீங்க கேளுங்க. இந்த 2 பேரும் இந்த இடத்தை விட்டு நகர்ந்தா அந்த அம்மாவை சுட்டு தள்ளுங்க. புரியுங்களா? விஸ்வம், நீ ஒரு சின்ன தவறு செஞ்சு அந்த அம்மாவை அடிச்சதுக்கு பதிலா பிள்ளைகள் அடிச்சிருந்தா நீ எனக்கு என்ன சொல்ல விரும்புதியோ அது எனக்கு சுலபமா புரிஞ்சிருக்கு. இப்ப கூட ஒண்ணு மிஞ்சி போல. இந்த இஷ்டத்துக்கு விளையாடு. தோழமுறி கான். கற்றுக்கொள்ள என்னை விட்டால் வேறு யாரம்மா? இணைந்து நில்லு, நீ அணைந்து கொள்ளு. இணைந்து நில்லு, நீ அணைந்து கொள்ளு.
நான் எங்கோ போவேன் அங்கே எல்லாம் உன்னை எடுத்து என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவார் என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவார் இரண்டில் ஒன்று நீ என்னிடம் சொல்லு என்னை விட்டு வேறே யாரு உன்னை தொடுவார். அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.